ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் நெட்ஸ். அண்ட் மூணாவது T20 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் வேணும்னு சொல்லலாம். நியூசிலாந்து பாவம் தத்தாளிக்கிறாங்க ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு இந்தியன் பிச்சில் வந்துட்டு T20 பொறுத்த வரைக்கும். அண்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்ல வந்து சீமர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் சீமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பும்ராவா இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், 3 பேருமே ஒரு வேற லெவல் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். என்ன சொல்றது, ஒரு போலன்னு பொழுதுட்டார். அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், ஸ்கையும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நேத்து. அண்ட் சொல்லுங்க கிஷோர், அபிஷேக் சர்மாவோட ஃபாஸ்டஸ்ட் 50 இருக்கட்டும், அண்ட் சூரியகுமார் அதை விட இன்னொரு பேக் டு பேக் 50 இருக்கட்டும், என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அண்ட் நியூசிலாண்டோட பவுலிங் அப்ரோச் அதை பத்தி சொல்லுங்க. அபிஷேக் சர்மாவோட 50 ஃபேண்டாஸ்டிக். அவர் ஹீ ஸ்டார்டட் ஃப்ரம் பால் ஒன். அவரோட ஷார்ட் கண்ட்ரோல் வந்து கிட்டத்தட்ட 100% வச்சிருந்தார் நேற்று விளையாடும் போது. இட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். சூப்பரா விளையாண்டாரு. நியூசிலாந்து பவுலர்ஸ் ரியலி க்ளூலெஸ் ஃபார் அபிஷேக் சர்மா நேற்று இருந்தார். அடிச்சாடி ஹி இஸ் ப்ரூவிங் வை ஹி இஸ் டேக்கன் இன்டு இந்தியன் டீம் சோ ஃபாஸ்ட். அண்ட் செம பேட்டிங். சொல்றதுக்கு என்ன சொல்றது, அவர் 6ல தான் டீல் பண்றாரு. நேத்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா எப்படி சொல்றது, ஒரு வேற லெவல் நாக்கின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இஷான் கிஷான் வேற லெவல் ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதை பத்தி சொல்லுங்க. எஸ், இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா செம ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறமா வந்து இஷான் கிஷன் கிரீஸ்ல வந்தாரு. அந்த ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16, கிட்டத்தட்ட 16 ரன்ஸ் போயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் விழுந்ததுக்கான பிரஷர் சுத்தமா எடுத்துட்டாரு இஷான் கிஷன். செம்ம ஸ்டார்ட் அது. சரியான 6 அடிப்பாரு லெக் சைட்ல. சூப்பரா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஸோ இஷான் கிஷன் இஸ் ப்ரூவிங் வை ஹி இஸ் டேக்கன் இன் கம்பேக். செம அந்த கம்பேக் அவர் ப்ரூவ் பண்றாரு மேட்ச் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியான ஒரு 4 வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனா ஸ்கோர் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. செகண்ட் மேட்ச் அண்ட் தேர்ட் மேட்ச் வந்து ஹி இஸ் ப்ரூவிங் வை ஹி இஸ் டேக்கன் இன்டு தி டீம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேட்டா எப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சேட்டா பாத்தீங்கன்னா பேக் டு பேக் ஒரு 3 மேட்ச் ஃபெயிலியர்னே சொல்லலாம். அண்ட் கார்த்திகை சொல்லுங்க, சேட்டாவோட ஃபெயிலியர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கையும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் பும்ரா ஒரு வேற லெவல் ஸ்பெல். அதுக்கப்புறம் நம்ம மறக்க கூடாது, ரவி பிஷ்னாய் இப்போ ஒரு வேற லெவல் ஸ்பெல்லுன்னே சொல்லலாம், ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பெல்லுன்னே சொல்லலாம் ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க கார்த்தி. செஞ்சு பாத்தீங்கன்னா சான்சஸ் தராங்க, அவங்க ப்ரூவ் பண்றாங்க. பட் எங்க ஒரு 5 மேட்ச் 2 மேட்ச் ஆடுறது ஃபெயிலியர் நிறைய பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் குடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அவரோட பொசிஷன் பார்த்து லைட்டில் மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிருக்கீங்கன்னா அங்க திலக்கர்மா வந்துட்டாருன்னா இஷான் கிஷன் டைரக்டா ஒரு ஓப்பன் ஆற வயசுல என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஸ்டின் மார்க்கா. இன்னொருத்தர் ரவி பிஷ்ணாய் வேற லெவல் என்னை பொறுத்த சூப்பரா போட்டான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மிடில் ஓவர்ஸ் அவரும் பும்ரா ஆல்மோஸ்ட் கேமே ஸ்டீல் பண்ணிட்டாரு. எங்க ஸ்ட்ரகிளிங் பண்றாரு அந்த ஸ்பின்னிக்காரவே என்னை பொறுத்த. குல்தீப் ஏதாவது நல்லா ஆடினாங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும். பட் லெக் ஸ்பின் அகைன்ஸ்டா நிறைய ஸ்ட்ரகிளிங் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியா சூப்பரா பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும். போலிங் ஆல்மோஸ்ட் போலிங்கை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கூட போலிங் டாமினேட் சூப்பரா பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ரொட்டேஷன் சூப்பரா பண்ணாரு ஸ்பெயின் என்னை பொறுத்த வரைக்கும். நியூஸ் ஸ்ட்ரகிளிங் பண்ணிட்டாங்க, பேட்டிங் ரொம்ப கலாப்ஸ் பண்ணிட்டாங்க. பிலிப்ஸ் அண்ட் சாப்மேன் மட்டும் தான் கொஞ்சம் பிலிப்ஸ் நல்லா ஆடினாரு. ஆக்சுவலி அவன் மட்டும் தான் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி. டேரி மிச்சல் நம்பர் 6 இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த செட்டால அந்த இடத்துல. ஏன்னா அங்க கார்னிவர் போய் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் த டோர்னமெண்ட் ஃபுல்லா. அவரும் ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு மேபி பேவன் ஜாக்கப்ஸ் மாதிரி பிளேயரை கொண்டு வந்து ஒரு நம்பர் 6 ஆட வைக்கலாம். பட் நீஷம் யாரும் இன்னும் வரல. வருவாருன்னு எதிர்பார்த்தேன், பட் அவர் ஆடல. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங் பார்ப்போம். நம்ம சின்ன வயசுல ஆடி இருப்போம் அந்த EA ஸ்போர்ட்ஸ் கேம், அந்த ஈஸி மோட்ல ஆடிட்டு வச்சுட்டு ஆடுவோம் பாருங்க. அந்த மாதிரி தான் இந்தியன் பேட்டிங் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா ஓவர்ஸும் 20 ரன் 15 ரன் அப்படி ஸ்ட்ரகிளிங். பவர் பிளேல ஆல்மோஸ்ட் 90 90 சம்திங் வச்சாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இவன் அபிஷேக் சர்மா மைண்ட் என்ன இருக்கான், எப்போ இன்னொரு 50 ரன் சேர்த்து வச்சிருந்தா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்டா வச்சுட்டு போயிடலாம்ப்பா. நீங்க எப்போ 150க்கு ஆல் அவுட் ஆனீங்க, செம பேட்டிங்ப்பா. 14 balls for 50. ஸ்கை ஒரு பேட்டிங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. பினிஷிங் பார்க்கும்போது கடைசியில சூப்பரா ஆடினாங்க. ரூலர்ஸா இருந்தாங்க. ஒரு ஃபைட்டிங்ல என்ன பொறுத்த நியூசிலாந்து கிட்ட தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபைட்டிங் காமிச்சு தோத்துருக்கலாம். ஒரு க்ளூலர்ஸா என்ன பொறுத்த ஒரு பவுலர் கிட்ட ஒரு ஃபைட்டிங் பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும். வராங்க எல்லாமே போட்டி தராங்க. ஓவர் 15 ரன்ஸ் 16 ரன்ஸ் 20 ரன்ஸ் தராங்க. அட்லீஸ்ட் அவங்க T20 வேர்ல்ட் கப்குள்ள ஒரு கரெக்டான டீம் வந்து செட் ஆனா பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க குரூப் அப்டேட் ஆட போறாங்க. ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் பண்ணுவாங்க. அங்கதான் அவங்க மாட்டிப்பாங்க. போன வாட்டி கூட அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க, சூப்பர் 8 கூட வரல. ஸோ அகைன் அந்த ப்ராப்ளம் வர போகுது. They want to find a solution for the team. கண்டிப்பா. அண்ட் டேரல் மிச்சல் பத்தி சொல்லுங்க. எனக்குமே டேரல் மிச்சல் பாத்தீங்கன்னா நம்பர் 4 ஆடணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டேரல் மிச்சல் வந்து பினிஷர் இல்ல, கிளென் பிலிப்ஸ் தான் பினிஷர். அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே மாத்தி கிளென் பிலிப்ஸ் அப்தார் அமைச்சுட்டு டேரல் மிச்சல்ல பினிஷர் அமைச்சிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் டேரல் மிச்சல்ல பினிஷரே கிடையாது, கிளென் பிலிப்ஸ் தான் பினிஷரு. அண்ட் அதுக்கப்புறம் சேட்டா
உங்களை நம்பி நிறைய பேர் இருக்கும் சேட்டா, கம்பேக் கொடுங்க சேட்டா. முதல்ல நாங்க T20 வேர்ல்ட் கப்ல ஓப்பனிங் பேட்டிங்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் சொல்லுங்க, பும்ராவோட ஸ்பெல் இஸ் தட் த்ரெட்னிங்? எஸ் 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 பும்ரா. சரி, ஃபர்ஸ்ட் திங், பும்ரா வந்து நியூ பால் யூஸ் பண்ணல. முன்னாடி மாதிரி அவர் அந்த மிடில் ஓவர்ல வச்சு கடைசியில டெத்துல யூஸ் பண்றாங்க. தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஏங்களா, நான் எதிர்பார்க்கல, உண்மையிலேயே எதிர்பார்க்கல. நான் பும்ரா விளையாட வைக்கல அப்படின்ற போது அந்த இடத்துல இந்த மேட்ச் கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பால், வெரி ஃபர்ஸ்ட் பால், ஏன் பும்ரா ஆடல அப்படின்னு எல்லாம் கேட்ட கேள்விக்கு பக்கா ஆன்சர். சச் அ பியூட்டிஃபுல் டெலிவரி. அப்படியே பட்டு உள்ள போய் ஆஃப் ஸ்டெப் டாப்பை எடுக்கும், அப்படியே செம்மையா இருந்துச்சு அந்த டெலிவரி. ஸோ அந்த டெலிவரிக்கு பதிலே கிடையாது. அண்ட் பும்ரா ஷோட் இஸ் கிளாஸ். அந்த ஒரு செலிப்ரேஷன், அந்த ஒரு அக்ரஷன் செலிப்ரேஷன்லயே தெரிஞ்சிச்சு என்ன ஒரு வெறியில இருக்காரு பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறியில, அந்த அளவுக்கு அக்ரஷனை செலிப்ரேட்டே பண்ண மாட்டாரு மேக்ஸிமம். பட் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன், ஒரு அக்ரஷன் செலிப்ரேஷன் சொல்லலாம். அண்ட் ஹர்ஷித் ராணா, டெவன் கான்வேவை பாத்தீங்கன்னா சொல்லி எடுக்கிறாரு. 5 வாட்டி எடுத்துட்டாரு, 5 வாட்டி bowling போட்டு. இன்னும் 2 T20 இருக்க பேலன்ஸ் இருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு பாப்போம். அவங்க 2 பேரோட கிளாஷ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி. ஹர்ஷித் ராணா டெவன் கான்வே இஸ் மெயின் பாயிண்ட். சும்மா சொன்ன மாதிரி நான் அந்த பாயிண்ட் சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் see, மறுபடியும் அடுத்த 2 மேட்ச்ல அவர் எடுப்பாரா என்ன அப்படின்னு பாத்துருவோம். கண்டிப்பா ஐ ஃபீல் ஹி வில் டேக். கண்டிப்பா கிஷோர். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 T20 பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 T20லயும் இல்ல டஃப் கொடுப்பாங்களா நியூசிலாந்து, இல்லனா இந்தியா இதே மாதிரி டாமினேட் பண்ணி, ஐ மீன் டாமினேட் பண்றது ஒரு விஷயம் கிஷோர். ஆனா இந்த அளவுக்கு டாமினேட் பண்றதெல்லாம் போன மேட்ச்ல 200 ரன் 15 ஓவர்ல அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் 150 பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல அடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க இந்தியா வின் பண்றது ஒரு பக்கம், நியூசிலாந்து லூஸ் பண்றது ஒரு பக்கம். பட் எப்படி வின் பண்றாங்கன்றது இருக்குல்ல, இந்த ஒரு 150 ஒரு 16th ஓவரோ 17th ஓவர் வரைக்கும் நியூசிலாந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓகே, கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் எங்க இவங்க 10 ஓவர்ல முடிச்சிட்டாங்களே, என்ன கார்த்தி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா நியூசிலாந்து கிட்ட இருந்து இப்படி ஒரு ஃபைட் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கல. நியூசிலாந்து பொறுத்தவரை எல்லாம் இது எந்த டூர்னமெண்ட்ல செம ஃபைட் பண்ணுவாங்க, செம ஃபீல்டிங். இந்த வாட்டி பார்த்தா ஃபீல்டிங் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஃபுல் ஃபீல்டிங் பண்ணாங்க, ஃபுல் கேட்ச் ட்ராப். என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பண்ண ஃபீல்டிங்க்கு பேர் போனவங்க. அந்த மாதிரி டீம் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு ஃபைட்டிங்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைட்டிங்கே காட்டல யாருமே. ஏதோ வந்து ஆடுற மாதிரி தான் ஆடினாங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆச்சு கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணி தோத்தாலும் பரவாயில்லப்பா, சண்டை போட்டு சாவுனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிர்த்து செஞ்சா நல்லா இருக்கும், பார்க்கலாம். அட்லீஸ்ட் இருக்கிற 2 மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மூமெண்ட்டோட அந்த T20 போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தோத்து போகிற டீம் அந்த மூமெண்டம் இல்லாம போனா கொஞ்சம் இதா இருக்கும். அந்த T20 ஒரு ஹியூஜ் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் நகரப்பா அடுத்த டேட்டில் மாதிரி தான் விளையாடுறாங்க. ஆனா அங்க ஒரு 2 டீம் இருக்கு, நாங்களும் இருக்கோன்னு அவங்க பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஆமா கார்த்தி, நீங்க சொன்ன மாதிரி there are teams, இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா டாமினேட்டிங் இஸ் பக்கா மெசேஜ் மற்ற டீம்ஸ்க்கு. ஸோ மற்ற டீமுமே மற்ற இடத்துல நிறைய விளையாண்டுட்டு இருக்காங்க. நமக்கு இந்தியா நியூசிலாந்து டோர்னமெண்ட்ல, இந்தியா நியூசிலாந்து டூர்ல இருக்கிறதுனால நமக்கு அது இன்னும் விசிபிள் ஆகல. பிளேயர்ஸ் லைக் டிவால் பிரேவிஸ், ஷர்ஃபன் ரத்தஃபோர்டு, இவங்க விக்டோரியா கேப்டன்ஸ்க்கு ஃபைனல்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி குவிண்டன் டீகாக், அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு. அவரு நான் மென்ஷனு அந்த SIT20 ஃபைனல்ல இவங்கெல்லாம் வந்துட்டு லைன்ல இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸ் 6th டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. அங்கேயுமே மிச்சல் மார்ஷ் இருக்காரு, அது ஒண்ணு இருக்கு. ஸோ மற்ற டீம்ல இருந்தும் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இஃப் இந்தியா இஸ் டெலிவரிங் a strong message, they should also be aware that other teams are coming strong too. ஸோ தனித்தனியா பிரிச்சு போட்டப்ப இந்த மாதிரி அந்த லீக்ஸ்ல அடிக்கிறாங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து கண்ட்ரிக்காக விளையாடும் போது எந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு கான்சியஸா இருக்கணும். நாட் டு மென்ஷன் சூரியகுமார் ஃபார்முக்கு வந்திருக்காரு. சூரியகுமார் எந்த அளவுக்கு நம்ம ஃபார்முக்கு வரும்னு எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி சுபாஷ் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சனும் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அண்ட் we all know that if Sanju gets going, he stops for nothing. எனக்குமே சஞ்சு ஃபார்ம் அவுட்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு மைண்ட் செட், ஐ திங்க் சம் மைண்ட் செட் செலக்ட், ஐ மீன் இஷான் கிஷன் வேற இந்த லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்குமான்ற ஒரு மைண்ட் செட் அப்செட், ஐ மீன் அந்த ஒரு மைண்ட் செட் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ சஞ்சுவா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், 2 பேர்ல யாரு டீமுக்குள்ள போய் விளையாண்டாலுமே வேர்ல்டு கப் பிளேயிங் லெவல்ல எனக்கு ஹாப்பி தான். அண்ட் 2 பேர்ல யார் மிஸ் அவுட் ஆனாலுமே சேடு தான். பட் அப்படிதான் லைஃப் போகும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. அண்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அப்கமிங் T20ஸ்ல வந்து நியூசிலாந்து டஃப் கொடுப்பாங்களா, இல்ல இந்தியா இதே மாதிரி டாமினேட் பண்ணி வின் பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, டாடா பாய். அண்ட் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.